ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 2025 மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஜேஎஸ்கே ஜான யுஎஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜேஎஸ்கே ஜான யுஎஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ சுரேஷ் கோபி வந்து கேரளாவில் ஒரு லீடிங் லாயராக இருக்காரு. அவரு வந்து ஒரு கேஸ் விஷயமா ஒரு ஸ்டேஷனுக்கு போகும்போது அங்க ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துல அனுபமாவோட அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட அனுபமா வந்து ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்போதான் போலீஸ்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஹீரோயினான அனுபமாவை யாரோ ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊர் மக்கள், போலீஸ் எல்லாருமே சேர்ந்து அனுபமாட்ட சொல்லி ஒரு கேஸ் போடுறாங்க. அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காண்டி ஒரு லாயரையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆப்போசிட் தரப்புல நம்ம சுரேஷ் கோபி வந்து வாதாடுறாரு. கடைசியில சுரேஷ் கோபி வந்து வாதாடுறதுல இவங்க வந்து பொய் சொல்றாங்க அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுது. அதனால நம்ம ஹீரோயினான அனுபமா வந்து எப்படியாவது நியாயத்தை தேடி கண்டுபிடிச்சு வாங்கிடணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. கடைசியில அனுபமாக்கு நியாயம் கிடைச்சிச்சா இல்லையா, எதனால சுரேஷ் கோபி வந்து யாருக்கும் தெரியாம சில உதவி எல்லாம் பண்ணாரு, இதெல்லாம் அனுபமாக்கு கடைசியில எப்படி தெரிய வந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் பிரவீன் நாராயணன் வந்து அவரோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காரு. கதையில எங்கேயுமே குறை வைக்காம ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே ஒரு கோர்ட் ரூம் டிராமாவுக்கு என்ன தேவையோ அதை நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா ஹீரோவா நடிச்ச சுரேஷ் கோபி வந்து அவரோட நடிப்பை வேற லெவல்ல பண்ணி கொடுத்துருக்காரு. எதுக்குன்னா, கோர்ட்ல நடக்கிற அந்த காட்சி எல்லாத்தையுமே சூப்பரா டேரக்டர் காமிச்சிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே ஹீரோவும் அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. படத்துல நடிச்ச அனுபமா வந்து அவங்களோட நடிப்பை யதார்த்தமா சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபர் வந்து அந்த கோர்ட்ல நடக்கிற எல்லா காட்சிகளையுமே சூப்பரா காமிச்சிருக்காரு. இந்த பிளாஷ்பேக் காட்சியிலையும் ஓரளவுக்கு நல்லாவே காமிச்சிருக்காரு சினிமாட்டோகிராஃபர். படத்துல பெருசா பாட்டுன்னு சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து வேற லெவல்ல போட்டிருக்காரு மியூசிக் டைரக்டர். அதுக்கு தகுந்த மாதிரி கடைசி கிளைமேக்ஸ்ல ஒரு ஆக்ஷன் காட்சி நடக்கும். அதுல சுரேஷ் கோபியும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் வேற லெவல்ல இருக்கும் பார்க்கும்போது. படத்துல டைரக்டர் பிரவீன் வந்து எமோஷன் காட்சியா இருக்கட்டும், ரொமான்ஸ் காட்சியா இருக்கட்டும், ஃபைட் சீனா இருக்கட்டும், அந்த கோர்ட்ல நடக்கிற அந்த காட்சியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே டைரக்டர் கதைக்கு ஏத்த மாதிரி சூப்பரா மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி சில மெசேஜையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சுரேஷ் கோபியும் அவருக்கு தகுந்த மாதிரி சில டைலாக் டைரக்டர் வச்சிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த படத்துல பெருசா நம்ம நெகட்டிவ்னு சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. இருந்தாலும் கதை வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் கொண்டு போயிருக்கார் டைரக்டர். அதை டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். இந்த படம் ஓடிடி தளமான ஜி5ல தமிழ் டப்பிங் வெர்ஷனுடைய அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்சிங் கூட பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன் வந்து 2 மணி நேரம் 38 நிமிஷம் இருக்கு. இந்த படத்தை தாராளமா ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.1 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.